வணக்கம். கல்யாணம் சரியில்ல. மகாலட்சுமி வெளியில வராங்க. பார்த்தாக்கா மீனாட்சி வந்து சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்து தான் அந்த நேரமா பார்த்து ராஜலட்சுமி வெளியில வராங்க. மீனாட்சி அங்கே இருக்கிறத பார்த்து இவங்க ஷாக் ஆகிட்டு மகாலட்சுமி பிடிச்சி திட்டுறாங்க. யாரை கேட்டு இவ்வளோ வேலைக்கு கூப்பிட்ட? அவள் பிரச்சனை பண்ணி வச்சுட்டு போனாள், அவளை துரத்தி விட்டோம், அதுக்காக அவளை வேலைக்கு வச்சிருக்கேன்ட்டு அந்த இடத்துல வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. உங்களுக்கு மரியாதை இல்லை காணிட்டு சித்ரா வந்து தூண்டி விடுறாங்க. அதை கேட்டது அந்த இடத்துல யாரை இவ்வளோ வேலைக்கு வச்சதுன்னு கேட்டவொன்னே எனக்கு தெரியாதுன்ட்டு ஆளாளுக்கு முழிக்கிறாங்க. அந்த இடத்துல சூர்யா வந்து சொல்கிறாரு, நான் தான் மீனாட்சி அக்காவை கூட்டிகிட்டு வந்தேன்ட்டு. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு எனக்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சா மரியாதைன்ட்டு அவங்க உள்ளே போய்ட்றாங்க. இவர் உள்ளே வந்து சொல்கிறாரு, மகாலட்சுமி இவ்வளோ பேருக்கு எவ்வளோ தான் வேலை செய்வா, அதனால தான் நான் அவங்கள வர வச்சேன். அவங்கள வர வச்சு இல்லை என்ன தப்புன்னு கேட்கும்போது அவள் தான் பிரச்சனை பண்ணிட்டு போனேன். அவளால் வீட்டில் எவ்வளோ குழப்பம் நடந்தது, அதனால தான் நான் அவளை விரட்டினேன். வேறு ஆளுங்களை கிடைக்கலன்னு சொல்லும்போது வேறு ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்தாக்கா அவங்க நமக்கு ஏற்ற மாதிரி செய்ய மாட்டாங்க. புது ஆளுங்க வந்தது எவ்வளோ கஷ்டமாகும், அவங்க திரும்ப செட் ஆகுங்காட்டியும். அதனால தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன். உங்களுக்கு பிடிக்கல, நான் வேணா அவங்கள வாபஸ் அனுப்பிடுறேன் சொல்லும்போது சரி வேணா பரவாயில்லன்ட்டு, நானும் உங்களோட பையன்தாம்மா, அவள் ரொம்ப கஷ்டப்படுற ஒண்டியாக இவ்வளோ பேருக்கும் பார்த்து பார்த்து எவ்வளோ தூரம் தான் செய்வா. நைட்டில் வரும்போது அவளுக்கு கை காலெலாம் வளையுதுன்ட்டு அவள் தைலம் தேய்ச்சிக்கிட்டு தூங்குறா. நான் மனிதாபிமான அடிப்படையில் தான் மீனாட்சி அக்கா வேலை கூட்டிகிட்டு வந்தேன்னு தவிர மற்றபடி நான் எப்பவுமே உங்களோட பையன்தாம்மா, என்னை புரிஞ்சுக்கிட்ட ஆள் நீ மட்டும்தாம்மா. அப்படி இருக்கும்போது உங்கள் பேச்சு மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன்ட்டு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டது அவங்க மனசு அமைதியாகிடுறாங்க. வெளியில் வந்து சொல்கிறாங்க, இனிமேல் மீனாட்சி அந்த வீட்டில் வேலை செய்யட்டும்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க பாட்டு கலைஞ்சி போய்ட்றாங்க. ஐஸ்வர்யா ஃபோனை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கோடீஸ்வரி மாத்திரை எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரிஞ்சோன்னே இவங்க அப்படியே தூங்கிட்ட மாதிரி படுத்துடுறாங்க. இவங்க வந்து எழுப்பி மாத்திரை சாப்பிட்டுன்ட்டு மாத்திரை கையில் கொடுக்குறாங்க. இதில் மாத்திரை துண்ணாக்கா எப்படி என்ன சைடு எஃபெக்ட் வரும்னு தெரியல, துணுவேன்ட்டு அவங்க அவங்க பார்க்காத நேரமாக பார்த்து மாத்திரையை தூக்கி எறிகிறாங்க. அந்த மாத்திரை அந்த பக்கமாக வந்து சித்ரா மேலே விழுது. அவங்க அதை எடுத்துன்னு வந்துட்டு எதுக்காக மாத்திரை தூக்கி எறிகிறேன்னு கேட்குறாங்க. அதை பார்த்தது கோடீஸ்வரி ஷாக் ஆகிட்டு நான் அவங்ககிட்ட கொடுத்த மாத்திரை எப்படி அவங்க கைக்கு போச்சுன்னு கேட்குறாங்க. இவங்க முழிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு அந்த மாத்திரை வாங்கி அவங்க வாயில் போட்டு தண்ணி ஊற்றுறாங்க. இதனால் சித்ராவுக்கு சந்தேகம் வருது இவங்க மேலே. மகாலட்சுமி வந்து ரூமில் நின்றுட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மேலே அவர் ரொம்ப அன்பு பாசம் வச்சுருக்காருன்ட்டு. அதனால் சூர்யா வராரு. ஒரு பேச வேண்டிய டைலாக் அவங்களே பேசிடுறாங்க. ஆமாம் இதை தான் நான் சொல்ல வந்தேன், நீயே சொல்லிட்டேன்ட்டு. நீங்கள் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தானே மீனாட்சி அக்கா வேலைக்கு சேர்த்திங்க, அதை தான் நீங்கள் சொல்ல வந்தீங்க, அதை நானே சொல்லிட்டேன்ட்டு. உங்களை நான் ரொம்பவே நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிட்டேன்ட்டு. இருக்கட்டும் அதுக்காக நீ இப்படிலாம் ஓவராக சொல்கிறதுலாம் ஜாஸ்தின்னுட்டு அவர் சரி நான் ஆஃபீஸுக்கு கிளம்புன்ட்டார். வெளியில் வராரு. வந்தாக்கா அங்கே காரை தொடச்சிக்கிட்டு இருக்காங்க கோடீஸ்வரி. அதை பார்த்தது அவர் பதறி போகிறாரு. நீங்கள் எதுக்காக காரை தொடக்கிறீங்க, அது வேறு ஆள் இருக்காங்கன்ட்டு. இருக்கட்டும் மாப்பிள்ள, என் பொண்ணுங்களை நான் வசதியாக வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் பெரிய இடத்துலையாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு எப்படி இல்லாமல் கல்யாணம் நடந்து போச்சு. ஆனால் என் பொண்ணுங்களுக்கு எதுவுமே என்னால் செய்ய முடியல, எங்களோட இயலாமை. ஆனால் நீங்கள் என்னோடய பொண்ணை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கிறீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த மாதிரிலாம் என் பொண்ணை வச்சு பார்த்துக்கிறதில்ல, என்னோடய மனசு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. நீங்கள் எனக்கு மருமகன் கிடையாது மகனிட்டு இவங்க கண் கலங்குறாங்க. அதை கேட்டு அவர் நிகழ்ந்து போகிறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.